ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மா எக்ஸசைஸ் 1.1ல் 14th சம்சாமி ஏ ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க ஒரு அணியை. எனில் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு ஐ என நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தாமி. எல்லாம் காட்டுக. இப்போ என்னென்னா ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod ஏ ஆர் டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ. ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் என்னென்ன சாமி? mod என்னது? இந்த முதல் நிறையை மட்டும் எடுக்கணும். முதல் நிறையை இந்த நம்பரோடு சேர்த்து போடணும். ஓகே, அப்போ 0 இன்ட்டு இந்த காலம் விட்டணும், இந்த ரோ விட்டணும், இதை பெருக்கிட்டு இங்கே கீழே இருந்து போகும்போது மைனஸ் போகும். ஓகே, ஆனால் 0 கூட எதை பெருக்கணும் என்னதான் கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ 0ன்னு ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ குறியோடு சேர்த்து அந்த நம்பரை சேர்த்து போகலாம். -1 இன்ட்டு இந்த காலத்தை விட்டணுமா, இந்த ரோவை விட்டுட்டு மீதி இங்கே மேலேருந்து கீழே பெருக்குனா 0, கீழே இருந்து மேலே போகிறோம் 1 0, கீழே இருந்து மேலே போகும்போது +1 தானே பண்ணணும், குறியை மாற்றி -1 போடணும். அடுத்து +1 இன்ட்டு இந்த ரோவை விட்டுருங்க, இந்த காலத்தை விட்டுடுங்க, மேலேருந்து கீழே வாங்க 1 கீழேருந்து மேலே போனால் கீழேருந்து மேலே போகும்போது ஒரு மைனஸ் போடணும். 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ -0 தட் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை தான் பார்க்கணும் சாமி. 0னா ஒன்றுமே இல்லை, விட்டுருங்க. -1 இன்ட்டு குறி விட்டுறக்கூடாது. -1 இன்ட்டு 0லேருந்து -1 கிடைச்சா என்ன தான் கிடைக்கும்? -1. அப்புறம் +1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு ரெட்டப்படம் மைனஸ் ப்ளஸ் 1 +1 இன்ட்டு +1. அப்போ என்ன சாமி கிடைக்கும்? 2 நாட் ஈக்குவல் டு 0. எப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருதோ அப்போ தானே பண்ண முடியும், நம்ம ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே 1/0 வந்துச்சுன்னா வரையறுக்க முடியாது இல்லையா? ஸோ நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுங்க. ஸோ வி கேன் ஃபைண்ட் அவுட் எதை கண்டுபிடிக்கலாம்? ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே சாமி. இப்போது அதுக்கப்புறமா இருக்கிறது பாருங்கள், அட்ஜ் ஏ. அட்ஜ் என்னென்னா சாமி, பெருசாக போட்டுக்கலாம். பெருசாக போட்டு ஒரு 3 பாக்ஸ், 1 2 3, அதே மாதிரி 3 நிறை போட்டுடணும். இங்கே எக்ஸாம் பேப்பர் வாங்கும்போது இதுக்கு மட்டுமே ஒரு பேப்பர் போடுவீங்க, நல்லா தெரியும். இது என்ன பண்ண சாமி? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். சரி, இப்போது ஏ என்ற அணியில் நான் சைடில் எழுதிக்கிறேம்மா, எடுத்து வைக்க முடியல. 0 1 1 1 0 1 1 1 0. இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, இப்போது இந்த இதுவும் கண்டுபிடிக்கும் போது, அட்ஜே கண்டுபிடிக்கும் போது சென்டரில் போட்டுக்கலாம் செல்லும். அட்ஜே கண்டுபிடிக்கிறது நம்பரை விட்டுடணும். ரோ வைஸ் தான் பார்க்க போகிறோம், ரோ வைஸ் காலம் வைஸு. இந்த நம்பரை விட்டுட்டு, இந்த நம்பரை இந்த காலம் விட்டுட்டு இந்த ரோ விட்டு மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். 0 1 1 0 0 1 1 0. அடுத்தது இந்த காலத்தை விட்டணும், இந்த ரோவை விட்டணும். அப்போ இதுவும் போயிடுச்சு. மீதி இருக்குது சாமி 1 1 1 0 1 1 1 0. அடுத்து இந்த காலம் அவுட்டு, இந்த ரோ விட்டணும். 1 0 1 1 1 0 1 1. ரொம்ப கிட்டிக்கு போட்டுக்காதீங்க, 10 மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு செகண்ட் ரோ விட்டணும், ஃபஸ்ட்டு காலம் விட்டணும். 1 1 1 0 1 1 1 0. அடுத்தது இந்த காலம் விட்டணும், இந்த ரோ விட்டணும். 0 1 1 0 0 1 1 0. அடுத்து இதையும் விட்டணும். 0 1 1 1. அடுத்து சாமி இந்த தேர்ட் ரோ விட்டணும், இதை விட்டணும். மீதி இருக்கிறது 1 1 0 1. அடுத்து இது சென்டர் இருக்கிற காலம் விட்டணும், தேர்ட் ரோ விட்டணும். 0 1 1 1. அடுத்து இந்த காலம் விட்டணும், இந்த ரோ விட்டணும். 0 1 1 0. ஓகே, இப்போ மேலேருந்து கீழே பெருக்கி போகலாம் சாமி. மேலேருந்து கீழே பெருக்கணும், கீழேருந்து மேலே போகணும். மேலேருந்து கீழே பெருக்கும்போது குறியதை மாற்றக்கூடாது, கீழேருந்து மேலே போகும்போது குறியை மாற்றிக்கணும். ஓகே, இங்கே ப்ளஸ் ஆஃப் அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆஃப் 0 1 1 +1, குறியிலனா ப்ளஸ்னு அர்த்தம். அப்போ என்ன ஒன்று வரும்? -1. அடுத்து மைனஸ் ஆஃப் 1 0 0 1 1 +1, குறியை மாற்றினா -1. ப்ளஸ் ஆஃப் 1 1 +1 1 0 0, குறியை மாற்றி போடுங்க. ப்ளஸ் போட்டாலும் 0னா மதிப்பே இல்லாதது, அதுக்கு ப்ளஸ் போட்டால் என்ன, மைனஸ் போட்டால் என்ன. அடுத்து மைனஸ் ஆஃப் மேலேருந்து வரும்போது 0, கீழே போகும்போது 1,
ஸோ -1. 0 +1 -1. மைனஸ் ஆஃப் 0 +1 அப்போ குறி மாத்திரம் -1. அடுத்து 1 0 plus of 1 minus 0. Minus of 0 minus 1. 0 plus of 0 minus 1. இது என்ன பண்ணணும் சாமி? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். That is equal to 0லேருந்து 1 கழிச்சா -1. பெரிய எண்ணு இதுதான் சாமி. இங்கேருந்து இங்கே போகும்போது -1 வரும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1. 0லேருந்து எதை கழிச்சாலும் அதே நம்பர் கிடைக்கும். -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. இது +1. இது +1. ஏன்னா மைனஸ் இருக்கு இல்லையா, ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ். இது -1. இது +1. இது +1. இதுவும் +1. இது -1. இதெல்லாம் பண்ண சாமி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ படுத்துட்ருக்கிறத நிற்க வைக்க போகிறோம். நிறைய நிரலாக மாற்ற போகிறோம். அதான் டிரான்ஸ்போஸ் நிறை நிரல் மாற்று அணி. -1 +1 +1 +1 +1 -1 +1 +1 +1 -1. இதுதான் யார் தங்கம்? அட்ஜே. Therefore A inverse equal to அப்படியே ஃபார்முலாவுக்கு போகலாம் சாமி. 1 by mod A or determinant A into adj. அப்போது 1 by determinant A என்ன கிடச்சிருக்கு? 2. ஸோ 1 by 2 into adj அப்படியே எடுத்து எழுதலாம் சாமி. -1 +1 +1 +1 -1 +1 +1 +1 -1. ஓகே, இதை 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாரு சாமி? A² -3 into I. ஏவை 2 டைம் போட்டு பெருக்கணும். அதுக்கப்புறம் ஐன்றது அலகு அணி. அந்த அலகு அணியை 3ஆல் பெருக்கிட்டு இதிலேருந்து இது என்ன பண்ணணும்? கழிச்சு போடணும். ஓகே, கழிச்சு போட்டு 1/2ஆல் பெருக்குனா இந்த ஆன்சர் கிடைக்குதா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ A² ஏவை 2 டைம் போட்டு பெருக்கணும் சாமி. அதான் A². 2 முறை போட்டு அடுக்குனா அத்தனை முறை போடுங்கன்னு அர்த்தம். எதை? ஏவை அத்தனை முறை போட்டு பெருக்கிறோம். இப்போ ஒரு நிறை எடுத்துக்கிறோம். 7 மெத்தட். ஒரு நிறை, ஒரு நிரல். ஓகே, முதல் உறுப்பாக எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி தான் பெருக்கணும். கேப் போட்டு எழுதிக்கலாம் சாமி. ஸோ இதுதான் A² போட போகிறேன். ஓர் 0 0, ஓர் 1 1, ஓர் 1 1, 0 விட்டெல்லாம் 1, இது 1. அப்போ என்ன வந்துடும் சாமி? 2ன்னு வருமா? அடுத்தது நான் அப்படியே போட்டுறேன். ஏன்னா 1 தானே இருக்க, போட்டுக்கலாம்ல. இங்கே 1 0 0, இது 0, இது 1. அப்போ 2 0 போயிடுச்சு. 1 கூட வச்சா தான் 1 தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள் சாமி, 3வது உறுப்பாக போட போகிறோம். 0 கூட 1 பெருக்குனா 0, ஓர் 1 1, ஓர் 0 0. அப்போ 2 0 வந்துச்சு, 1 தான் வந்திருக்கு. ஸோ 1. அடுத்தது இரண்டாவது நிறை, முதல் நிரல். 1 கூட 0 பெருக்குனா 0, இது 0, இது 1 மட்டும்தான் இருக்குது. அடுத்து ஓர் 1 1 0, ஓர் 1 1. அப்போ என்ன கிடச்சிச்சு? 1 1 கூட்டினா 2. 1 0 0. அப்போ என்ன சாமி? 1. தேர்ட் ரோ 0 1 0. அப்போ 1. 1 0 0. அப்போ 1. 1 1 0. அப்போ 2. ஓகே, அடுத்தது என்ன சாமி? 3 into I. 3 into Iனா 3 into Iனா அது அலகு அணி. இது 3/3 இருக்கிறதுனால 1 0 0. மூளை விட்டத்தில் மட்டும் 1 வரும். மற்ற இடங்கள் என்ன வரும் சாமி? 0 வரும். வேறு முதன்மை மூளை விட்டம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 3ஆல் பெருக்குனா ஒரு 3, 1க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 3 போட போகிறோம். நீங்கள் 3 into I போய்ட்டு 3 1க்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இது டைம் வேஸ்ட் ஆகும்ல. நல்லா தெரிஞ்ச குழந்தைங்க அப்படி போயிடலாம். ஓகே, இப்போ என்னன்ட்டாங்க? A² -3 into I. அதுக்கு முன்னாடி 1/2. நான் 1/2 போட்டுக்கிட்டா? A²லேருந்து 3ஐயை கழிக்க சொல்லிட்டாங்க. சரியாம்மா? இப்போது இந்த ப்ராக்கெட் போடுறேன். ஏன்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட் போட்டோம்ல, அதனால் இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? இந்த ப்ராக்கெட் போடுறேன். இந்த ப்ராக்கெட் போட முடியாமல் A² என்ன எழுதியிருக்கும் பாருங்கள்? 2 1 1 1 2 1 1 1 2. இதுலேருந்து எதை கழிக்கிறோம்? இது 3 0 0 0 3 0 0 0 3. கன்ஃபியூஸ் ஆகிற குழந்தைங்க என்ன பண்ணுங்கள்? க்ளோஸ் ப்ராக்கெட் சாமி. கன்ஃபியூஸ் ஆகிற குழந்தைங்க அதை எடுத்துகிட்டு எழுதிட்டே போடுங்க சாமி.
இப்போ ஒரே அணியாக மாற்றிடலாம், ஏன்னா மைனஸ் இருக்குது, ஒரே அணியாக மாற்ற போகிறோம். இதுலேருந்து இதை கழிக்கணும் மிஸ், 2லேருந்து 3 கழிச்சா -1 கரெக்டாக போகணுங்க, கழிக்கணும். இல்லைங்க மிஸ், எனக்கு வந்து அப்படியே தெரியும்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், கழிச்சே போடுறேன். முதல் உறுப்புலேருந்து கழிக்கிறேன். 2 - 3 1 - 0 1 - 0 1 - 0 2 - 3 1 - 0 1 - 0 1 - 0 2 - 3. இப்போ ஒரு மைனஸ் வந்தால் என்ன பண்ணணும் சாமி, கழிக்கணுமா? பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிக்கணும். 3லேருந்து 2 கழிக்கணும். பெரியனுடைய குறி என்னது, முன்னாடி இருக்குது மைனஸ். ஸோ -1 +1 +1 0னா ஒன்றுமே இல்லை. 1 -1 +1 1 1 -1. இது 2ன்னு வச்சுக்கிறேன். இது ½ × a² × 3i. ஓகே, 1 என்ன வந்துச்சுன்னு பாருங்கள் சாமி. ஸோ a இன்வர்ஸ் ½ × இந்த மூலை விட்டத்தில் மட்டும், முதன்மை மூலை விட்டத்தில் வந்து -1, மற்ற எல்லாமே +1 வந்திருக்கா. செகண்ட் ஈக்குவேஷன்லையும் ½ × முதன்மை மூலை விட்டத்தில் -1, மற்ற எல்லாம் +1 வந்திருக்கா. ஸோ ஃப்ரம் ரவுண்ட் போட்டுக்க சாமி, ஃப்ரம் 1 and 2 ரைட் சைடும் சமம்னா லெஃப்ட் சைடு சமம் தானே. அப்போ 1 = 2 hence proved. Okay, thank you, ma.